சேலத்துலேருந்து வரங்க. அதாவது ஆக்சுவலாக கீழே இருந்தே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கீழேயும் ஃபுட்டு கொடுப்பாங்க. ட்ரக்கிங் மழை வரவங்களுக்கு அங்கேயே சாப்பிட்டு பசங்க சாப்பிடுவாங்க, குழந்தைங்க எல்லாமே கொடுப்பாங்க. வாழைப்பழம் கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இந்த தடவை எதுவுமே இல்லை, வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி மேலே வந்த 2 டிராக்டர் சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் சாப்பாடு வந்து கெட்டு போச்சு. அது கெட்டு போனால் நிறைய பேர் சாப்பிட வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பாதி வந்து சாப்பாடு ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதான் நடந்திருக்கு. நிறைய பேர் பசியெல்லாம் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து வந்து வருஷம் கண்ணகி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்ணகி அறக்கட்டளை சார்பாக வந்து உணவுகள் வந்து தரமான முறையில் வழங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் என்னன்னு தெரியல, அவங்க வந்து கொடுக்கல. கவர்மெண்ட்லேருந்து கொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட முடியாமல் ஃபுல்லாக கெட்டு போன சாப்பாடாக கொடுத்து ஃபுல்லாக கீழே போட்டிருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு, கொஞ்சம் வயசானவங்க, குழந்தைய அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்படி ஏன் இவ்வளோ உணவுகளை வந்து அரசாங்கம் வந்து வீணாக்குதுன்னு தெரியலை. எஃப்எஸ்ஐ எல்லாம் வச்சு நாங்கள் ஆய்வு பண்ணி தான் இது பண்ணணும் அப்படின்னு அன்னதானம் பண்ணுறதுக்குலாம் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன அந்த கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ தரமற்ற ஒரு உணவை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. இந்த டிராக்டராக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதாவது பக்தர்கள் முன் வந்து கொடுக்குற உணவுகளை வந்து கொடுக்காம இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி தலையிடுறதுனால பக்தர்கள் வந்து அதிகமான பாதிப்புகளையும் மன உளைச்சலையும் ஏற்படுறாங்க இருக்கு. இப்பயே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லைன்னா அப்போ நம்ம இன்னும் டைங்கள் போக போக வந்து பக்தர்களோட நிலைமையை வந்து நீங்களே பாருங்கள். இதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்கலைன்னா பக்தர்கள் வந்து அவர்களோட பிரச்சனைகளை வந்து அதுக்கான தீர்வுகளை வந்து பார்க்கணும். இல்லாட்டினா கண்ணையே வந்து இதற்கான பதிலை வந்து கொடுக்கணும். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் ஊமாபுரத்துலேருந்து வரேன். நான் வருஷம் ஆண்டுதோறும் வந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிறேன். கடந்த ஆண்டுகள் வரைக்கும் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சாப்பாட்டில் வந்து ரொம்ப நொந்த மாதிரி, எல்லாம் தலை சுற்றுற மாதிரி, எனக்குலாம் வயிறு கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. சாப்பாடு வந்து தரம் இல்லை. யார் கொடுத்தா சாப்பாடு? இந்த அறநிலையத்துறையிலேருந்து சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு சுத்தமாக சொல்கிறேன், நல்லாவே இல்லை. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக இங்கே இருக்கிற உணவுத்துறை, போலீஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சாப்பாடு கெட்டு போனது. இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். பூரா சாப்பாடு வந்து கூட போன தங்கச்சி அக்கா பூரா வந்துருக்காங்க, பூரா கீழே விட்டுருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் திரும்பி தூக்கியிருக்காங்க. இது ரொம்ப வந்து ஒரு அவநிலையாக இருக்குது. இது மாதிரி அடுத்த இடம் நடக்காத அளவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். மதுரையை அழிச்சிட்டு வந்த கண்ணகி நம்மளை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த இடத்துக்கு வந்தவங்க நிம்மதியாக சாப்பிட்டு போகணும். அதை வந்து கொஞ்சம் தயவு கூர்ந்து இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.